எல்லோருக்கும் வணக்கம். இப்போ என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? அதுவும் இந்த மாலை நேரத்தில், முக்கியமாக இந்த அப்படியே ஒரு மேகமூட்டமாக மந்தமாக இருக்குமே இந்த மாதிரி நேரங்களில் நம்ம எதையாவது கருக்கு முறுக்குன்னு கடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்ல. அப்படி ருசியாக தோன்றுறது தான், அதில் மருத்துவ குணமும் உள்ளது தான். நம்ம வழக்கமாக நிறைய பேர் சாப்பிட்ற இந்த பொரிச்ச வடை. அதுவும் எதில் செய்வாங்க அப்படின்னா கடலைப்பருப்பில் செய்வாங்க. அந்த கடலைப்பருப்பு அதில் இருக்கிற அப்புறம் சேர்ந்துருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட சில பேர் போடுவாங்க. அப்புறம் எண்ணெய், இதில் தான் செய்ய முடியும். இதனாலலாம் என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நல்லது தான். இன்னொன்று, நம்ம வந்து மிஷின்லலாம் அரைச்சி செய்யாமல் வழக்கமான பாரம்பரிய முறைப்படி உரலில் அரைச்சி அதை கையால் பிசைஞ்சு இந்த மாவை பதமாக எடுத்து அதுக்கப்புறம் அதை பொரிச்சு சாப்பிட்றது ஒரு அலாதி தான். இதுதான் நம்ம இந்த காட்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பின் மருத்துவ நன்மைகள். கடலைப்பருப்பு அல்லது கொண்டைக்கடலைன்னு சொல்லப்படக்கூடியது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ளது. இது புரதம், நார்ச்சத்து, விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நல்ல ஆதாரமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது ஆய்வுபூர்வமாக. மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், இந்த அதுவும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், செரிமான உறுப்புகளை சரி செய்யவும், செரிமானத்தை மேம்படுத்தவும் கூட இந்த கடலைப்பருப்பு பயன்படுகிறது. பொட்டுக்கடலையாகவும் இருக்குது, மூக்கடலையாகவும் இருக்குது. இன்னும் மேலும் தகவல்கள் உங்களுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து படித்து தெரிஞ்சுங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டக் 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 முறுக்குன்னு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான 4 விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க. நீங்கள் பார்க்குற இந்த வடைகள் எல்லாம் எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தால் செய்யப்பட்டது. பாரம்பரிய முறைப்படி